ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு MCE மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த வீக்கில் ஹாலிவுட் சைட்லேருந்து வந்து மிக முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோமா. ஸோ மார்வலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ட்ரைலர்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி டீசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தோட ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹல்கை ஃபைனலாக டீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீஸ் பண்ணல, ஓப்பனாகவே காமிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர் போல்ட் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்கா மாற போறாரு. ஸோ அதை டீசர்லேயே காமிச்சிட்டாங்க. அண்ட் இந்த படம் எதை நோக்கி போக போகுது அப்படின்றதுக்கும் சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம எம்சிக்குள்ள அந்த டியாமெட்டை காட்ட போறாங்க. ஸோ ஆமாம், இது இங்கே எட்டர்னல்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியாமெட்டை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு அந்த பூமிக்குள்ளேருந்து வரும்போது ஃப்ரீஸ் ஆயிருப்பாரு. பட் அதுக்கப்புறமா எந்த படத்துலையுமே அதை டீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக கேப்டன் அமெரிக்கா படத்தில் காட்ட போறாங்க. ஸோ நீங்கள் டீசர் பார்த்துருந்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்வல் எவென்ட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது சாண்டியாகோ காமிகானுக்கு தான். ஸோ சாண்டியாகோ காமிகானில் தான் மார்வலோட ஃபேஸ் 6க்கான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கம் போல நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் அப்படின்றது இந்த சாண்டியாகோ காமிகானில் ஹால் ஹெச்ல தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27 அன்னைக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதாவது நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 27 அன்னைக்கு 6 PM ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ 1 hour கிட்ட மார்வல் அந்த ப்ரெசன்டேஷன் மேக் பண்ண போறாங்க. ஸோ அதில் அவங்க ஃபேஸ் 6க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான மிக முக்கியமான அப்டேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இட்ஸ் மங்கி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் சீரிஸ் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சீசன் வந்திருக்கு. இப்போ 2வது சீசன் அப்படின்றது ஹூலுலயும் அண்ட் டிஸ்னி பிளஸ்லயுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்சியோட ஒரு கேனான் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எம்சிக்குள்ள வருமா இல்லையான்றது அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சியோட அந்த கேரக்டர்ஸ் அந்த எல்லாமே இதில் டீஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்சியோட கேனான் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சாதாரணமா ஒரு அந்த மலை பிரதேசத்துல, அதாவது அந்த பனி பிரதேசத்துல இருக்க ஒரு மங்கி ஒரு அசாசினா மாறும். ஸோ அவங்களோட ஃபேமிலியை கொண்டவங்களை பழி வாங்கறதுக்காக வந்து அது அந்த அசாசின் வேர்ல்டுக்குள்ள எப்படிலாம் டிராவல் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ சீசன் 2 அப்படின்றது வரப்போகுது. ஸோ சீசன் 1 ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்கும், ஆக்ஷனாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு சீசன் 1ஓட பிரேக் டவுன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதோட பிரேக் டவுன் போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம், அதாவது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வார கேப் தான் இருக்கு. ஸோ நம்மளோட டெட்பூல் அண்ட் வொல்வரின் படம் நம்மளை நெருங்கிறதுக்கு. ஸோ இதுக்காக நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக் பலவிதமான இன்டர்வியூஸ் அண்ட் பலவிதமான ப்ரெஸ் மீட் எல்லாத்தையுமே அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூ ஜாக்மேன் ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்துல மறுபடியும் ஒரு வொல்வரினா வந்தது அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணதா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்க பார்த்த வொல்வரினை இந்த படத்துல பார்க்க மாட்டீங்க. அதாவது இது வரைக்கும் நீங்க வொல்வரினை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆக்ஷன் பேக்கடாகவும் ரொம்பவே ஒரு சீரியஸ் டைப்ல தான் பார்த்துருப்பீங்க. பட் அதுல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா இந்த படத்துல வொல்வரினை நீங்க ரொம்பவே ஜாய் டைப்ல பார்க்க போறீங்க, ரொம்பவே ஃபன் டைப்ல பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டெட்பூல் கூட வரும்போது உண்மையிலேயே அந்த ஃபன் டைப் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றதை நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி தேட்டர்லேயே பார்ப்போம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்தோட ஸ்பாய்லர்ஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய லீக், நிறைய ஸ்பாய்லர்ஸ், நிறைய ஸ்பாய்லர் வீடியோஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு படத்தை நீங்க நேரில் போய் தேட்டர்லேயே பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா D23 எக்ஸ்போன்றது இந்த இயர் நடக்க போகுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்வல் அனிமேஷன் சைட்ல இருந்து நிறைய அப்டேட் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஐஸ் ஆஃப் அக்கண்டான்னு சொல்லி ஒரு அனிமேஷன் சீரிஸ் வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறமா வாட் இஃப் சீசன் 3யும் அவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸ்மென் 97ஓட சீசன் 2 அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க அதுல கொடுக்கலாம். அண்ட் மிக முக்கியமா யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்ஸ் ஸ்பைடர்மேன். ஸோ இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டும் அவங்க இந்த D23 எக்ஸ்போர்ட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சாண்டியாகோ காமிகான்ல அவங்க ஒன்லி எம்சியோட லைவ் ஆக்ஷன் மூவிஸை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு D23 எக்ஸ்போல அவங்க அனிமேஷன் அப்டேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அப்டேட்லாம் மார்வல் சைட்ல இருந்து இன்னும் வரப்போகுது அப்படின்றத. அண்ட் அதுக்கப்புறமா மார்வல் சைட்ல இருந்து வந்து ஒரு அப்டேட், அதாவது மார்வல் பேஸ் பண்ண ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நாயர். ஸோ ஆமா, ஸோ சோனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நாயரை பேஸ் பண்ண ஒரு சீரிஸ் எடுக்க போறாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரூமர் கிளம்பி இருந்தது இல்லையா. ஸோ அது ரூமர் இல்லை, இனிமேட்டு அது அஃபிஷியல் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பைடர்மேன் நாயருக்கான ஒரு சீரிஸ் அப்படின்றது வரதான் போகுது. ஸோ இந்த சீரிஸ் வந்து மொத்தமா 8 எபிசோட் லாங் இருக்கும்னு சொல்லி இந்த சீரிஸ்ல ஸ்பைடர்மேன் நாயரை ஆக்ட் பண்ண போற நிக்கோலஸ் கேஜை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆமா, நிக்கோலஸ் கேஜ் வந்து தான் இந்த ஸ்பைடர்மேன் நாயரை லைவ் ஆக்ஷன் சீரிஸ்ல லீடாவே ஆக்ட் பண்ண போறாரு. ஸோ இது வந்து நம்ம ஆப்பிள் டிவி தான் எடுக்க போறாங்க. ஸோ ஆப்பிள் டிவிலே தான் ஸ்ட்ரீம் ஆக போதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி போவோம். அண்ட் அதை தொடர்ந்து அப்படியே நம்ம டிசி கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஸோ டிசியில் வந்து மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா சூப்பர்மேன் லோகோ. ஸோ ஜேம்ஸ் கன்னா இப்போ சூப்பர்மேன் மூவியை எடுத்துட்டு இருக்காரு.
ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர்மேன் படத்துல சூப்பர்மேனோட லோகோ என்னவா இருக்க போகுதுன்றத அபிஷியலா அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ சூப்பர்மேன் லோகோன்றது இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ரொம்பவே கிளாசிக் வைபாவும் இருக்கு, கொஞ்சம் மாடர்ன் டைமுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு. ஸோ அவர் அந்த சூட்லயும் சரி இந்த படத்துலயும் சரி அந்த லோகோ எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா பேட்மேன் கேப் க்ரூசைடர். ஸோ இது ஒரு அனிமேஷன் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் வீடியோல ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த சீரீஸ்ல இருந்து ஒரு சின்ன கிளிப் அப்படின்றது அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, டைம் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டிசியூ சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து, அதாவது நம்ம இப்ப ஜேம்ஸ் கன் ஹெட்டா இருக்க டிசி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து அடுத்து வரப்போற ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ் தான். இது ஒரு அனிமேஷன் சீரிஸ் தான். ஸோ இந்த சீரீஸுக்கான ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ அதாவது ஒரு நியூ லுக் அப்படி போஸ்டர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் டிசம்பர்லயே மேக்ஸ்ல ரிலீஸ் ஆகும் போது. அதே மாதிரி இந்த இயர்லயே ரிலீஸ் ஆக போற இன்னொரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ் தான் த பென்குயின். அதாவது மேட் ரீவிஸோட லைவ் ஆக்ஷன் பேட்மேன் படம் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த பேட்மேன் சாகாக்குள்ள வரப்போற பென்குயின் சீரிஸ் அப்படின்றது இந்த இயரில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சாண்டியாகோ காமிகான்ல பிரீமியர் பண்ண போறதா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சாண்டியாகோ காமிகான்ல இந்த சீரிஸ்ல இருந்து இன்னும் நிறைய அப்டேட்லாம் கொடுக்குறாங்களா இல்லையான்றத. அண்ட் அதுக்கப்புறமா டிசி சைட்ல இருந்து வரப்போற இன்னொரு அனிமேஷன் மூவி தான் வாட்ச்மேன் சாப்டர் 1. ஸோ வாட்ச்மேனை பேஸ் பண்ண ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்றது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கான ட்ரைலர் அப்படின்றது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போதா இல்லை HBO Maxல ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அதர் ஹாலிவுட் அப்டேட்ஸ் கிட்ட வந்தோம்னா தி பாய்ஸ். ஸோ த பாய்ஸ் எபிசோடு வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்ல, அதாவது வரப்போற எபிசோட் தான் இந்த சீசன் 4க்கான ஃபைனல் எபிசோடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி அப்படின்றது கண்டிப்பா சீசன் 5ல தான் போய் முடிய போகுது. ஸோ இதுதான் ஃபைனல் எபிசோடா இருந்தா அந்த ஃபைனல் எபிசோட எப்படிலாம் ட்விஸ்ட் கொண்டு போறாங்க பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டரை சுத்தி இருக்கு, எல்லாருமே ஹோம்லேண்டருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோம்லேண்டர் தனியா தான் இருக்காரு. அவர் எந்த அளவுக்கு ரேஜா ஃபார்ம் ஆக போறாரு அப்படின்றத நம்ம வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் அந்த ஹோம்லேண்டரா பே பண்ண ஆண்டனி ஸ்டார். ஸோ அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா வேற ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல வேற ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ண கேரக்டர்ல ஆக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இனிமேட்டு எந்த ஒரு விதமான சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ண மூவிலையும் நடிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் இல்லை சரி, இல்லைன்னா சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ண மூவிஸ்லயும் சரியா அவர் நடிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் டிசப்பாயிண்டான நியூஸ் தான். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்வல் சைட்லயும் சரி, ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரியா வர போறாரு, இல்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர்ல வர போறான்னு சொல்லி அப்படி ஃபேன்ஸ் எல்லாருமே வேற கேஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிசி சைட்லயுமே ஃபேன்ஸ் கேஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் சொன்ன இந்த நியூஸ்ன்றது ஃபேன்ஸ் மத்தியில கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா கிளாடியேட்டர் 2 படத்துக்கான ட்ரைலர் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நவம்பர் 22 அன்னைக்கு தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கிளாடியேட்டர் 1ன்றது 2000 ரிலீஸ் ஆச்சு. இப்போ கிளாடியேட்டர் 2ன்றது 2024 கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்துக்கான சீக்வல் வரப்போகுது. ஸோ நீங்க கிளாடியேட்டர் படம் பார்த்திருக்கீங்களா? உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ். ஸோ இது ஒரு அனிமேஷன் மூவி தான், நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. அந்த அனிமேஷன் குவாலிட்டி இருந்து ஸ்பைடர்வர்ஸ் அனிமேஷன் மாதிரியே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ படமுமே நல்லா ஃபன்னாவே இருக்கும். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ண சீக்வல் மூவின்றது வரதான் போகுது. ஸோ இந்த சீக்வல்க்கான ஸ்டோரி போர்டு வெர்ஷன் எல்லாமே அவங்க முடிச்சிட்டாங்களா, அதாவது இந்த படம் அனிமேஷனுக்கான ஸ்டோரி போர்டு ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் அவங்க பெண்டிங். இந்த படத்துக்கான டைட்டில் அப்படின்றதுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் மியூட்டன் மேகமோட சீக்வல் மூவிக்கான டைட்டிலையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ண, அதாவது இந்த டீனேஜ் மியூட்டன்ட் படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் செத் ரோகன். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க சாசேஜ் பார்ட்டி ஃபுட்டோபியா அப்படின்றது சீரீஸுமே அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு அட்டன் பண்ண இன்டர்வியூல தான் இந்த சின்ன ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் மியூட்டன்ட் அன்லீஸ்ட் அப்படின்ற ஒரு கேமுக்கான ட்ரைலருமே இது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேம்ன்றதும் அந்த மியூட்டன்ட் மேகம் யூனிவர்ஸ்குள்ள தான் வரப்போகுது. ஸோ இந்த கேம் அப்படின்றது அக்டோபர் 18 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த மியூட்டன்ட் மேகம் யூனிவர்ஸ்ன்றது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு அனிமேஷன் சைட்ல வந்த மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா டிஸ்பெக்கபிள் மீ. ஸோ இப்போ டிஸ்பெக்கபிள் மீ 4 படம் வந்து தியேட்டர்ஸ்ல சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு.
இந்த டிஸ்பிகபிள் மீ அண்ட் மினியன் பிரான்ச்சைஸ். ஸோ இந்த படங்கள் வந்து அதாவது இது வரைக்கும் டிஸ்பிகபிள் மீ சைட்ல இருந்து இது வரைக்கும் 4 படங்கள் வந்திருக்கு, 1 2 3 4ன்னு. அதே மாதிரி மினியன் சைட்லயும் 2 படங்கள் வந்திருக்கு, மினியன்ஸ் 1 அண்ட் மினியன்ஸ் 2. ஸோ மொத்தமா கிட்ட வந்து 6 படங்கள் வந்திருக்கு. இந்த 6 படங்கள் ஓவராலா 5 பில்லியன் கலெக்ஷனுக்கு மேல எடுத்திருக்கு. அதாவது இந்த 5 படங்களோட சரி அந்த 6 படங்களோட கலெக்ஷன் அப்படின்றது 5 பில்லியன் மேல போயிருக்கு வேர்ல்டு வைடா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஹையஸ்ட் கிராசிங் அனிமேட்டட் பிரான்ச்சைஸா இருக்கு. ஸோ ஒரு அனிமேட்டட் மூவிஸ்ல ஒரு அனிமேட்டட் பிரான்ச்சைஸ்ல இதுதான் இப்போதைக்கு டாப் பொசிஷன்ல இருக்கு. அண்ட் அது கூடவே சேர்ந்து மினியன்ஸ் 3 அப்படின்றதையுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமா, ஃபர்ஸ்ட் மினியன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும், அப்புறம் மினியன்ஸ் ரைஸ் ஆஃப் குருன்னு வந்திருக்கும், இப்போ மினியன்ஸ் 3 அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் அப்படின்றது 2027ல தான் பார்க்க போறீங்க. அதாவது நீங்க இன்னும் இதுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும். 2027 ஜூன் 30 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேபி அதுக்கு முன்னாடி 2025 ஆர் 2026ல அவங்க வேற ஏதாவது படங்கள் கொடுக்கலாம். டிஸ்பிகபிள் மீயை பேஸ் பண்ண படங்களும் அவங்க கொடுக்கலாம். இல்ல எலிமினேஷன் சைட்ல இருந்து வேற ஏதாவது ஒரு படங்கள் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன படங்கள் வரப்போகுது அப்படின்றத. அண்ட் அதே மாதிரி இன்சைட் அவுட் 2. ஸோ இன்சைட் அவுட் 2 வந்து பாத்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் கிராசிங் அனிமேட்டட் மூவியா வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1.3 பில்லியனுக்கு மேல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இது இப்போதைக்கு ஃப்ரோசன் தான் 3rd பிளேஸ்ல இருந்து இப்போ இந்த ஃப்ரோசனை பேஸ் பண்ணி இன்சைட் அவுட் 2ன்றது 3rd ஹையஸ்ட் அனிமேட்டட் மூவியா வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ ஓவராலா இந்த படம் டாப் 1 பொசிஷனுக்கு வருதா இல்லையன்றத. அண்ட் அதே மாதிரி சேவிங் பிகினி பாட்டம். ஸோ ஸ்பாஞ்ச் பாப் கேரக்டர் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த கேரக்டர் பேஸ் பண்ண ஸ்பாஞ்ச் பாப் சேவிங் பிகினி பாட்டம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரைலர் அப்படின்றதும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி அப்படின்றது நெட்ஃபிளிக்ஸ்ல தான் டைரக்டரா ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதே மாதிரி இன்னொரு அனிமேட்டட் மூவி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை பேஸ் பண்ண ஒரு அனிமேட்டட் மூவின்றது வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒன்னுமே சாண்டியாகோ காமிக் பேனல் அட்டன் பண்ண போறாங்க. ஸோ இவங்க வந்து ஜூலை 25 அன்னைக்கு அந்த பேனல் அட்டன் பண்ண போறாங்க. ஸோ மேபி அந்த பேனல்ல ஒரு நியூ லுக் ட்ரைலர் வரலாம், இல்லைன்னா அந்த படத்துல இருந்து ஏதாவது கிளிப்பும் அவங்க பிளே பண்ணி காமிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா காட்சிலா ஃபேன்ஸ். ஸோ காட்சிலா ஃபேனுக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சிலா -1. ஸோ ரீசெண்டாக வந்து காட்சிலா மூவிஸ்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காட்சிலா -1 படத்தை இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வரப்போகுது. ஸோ ஆகஸ்ட் 1 அன்னைக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க காட்சிலா -1 பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம் தான். அண்ட் அதே மாதிரி த ஏலியன் ரொமலாஃப்ஸ். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே தேட்டர்ஸ்ல வரப்போகுது. ஸோ இந்த ஏலியன் ரொமலாப்ஸ்க்கான பாப்கார்ன் பக்கெட்டுமே இப்போ டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமா, இப்போ வர எல்லா படங்களுமே அவங்களுக்கான பாப்கார்ன் பேக்கெட்டை வச்சு அவங்க ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டியூனோட பாப்கார்ன் பேக்கெட் அப்படின்றது ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்தது. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நம்ம டெட்பூலும் அவருக்கான ஒரு பாப்கார்ன் பேக்கெட்டை விட்டுருந்தாரு. இப்போ ஏலியன் படமும் அவங்களுக்கான ஒரு பாப்கார்ன் பேக்கெட்டை டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அதோட ஃபுல் லுக் வரல. ஸோ ஃபுல் லுக் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா ஷெர்க் 5. ஸோ ஷெர்க் 5ன்றது இப்போ அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஷெர்க்ல இது வரைக்கும் 4 படங்கள் வந்திருக்கு. இப்போ ஷெர்க் 5 அப்படின்றது 2026ல வரப்போகுது. ஸோ ஜூலை 1 அன்னைக்கு 2026ல வரப்போகுது. இந்த ஷெர்க் 5 அப்படின்றது டாய் ஸ்டோரி 5 கூடவே சேர்ந்து வரப்போகுது. ஸோ டாய் ஸ்டோரி 5 அப்படின்றது அவங்க சம்மர் 2026 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஷெர்க் 5ன்றதும் அதே சம்மர் டேட்டை தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாய் ஸ்டோரி 5 அண்ட் ஷெர்க் 5 அனிமேஷன் மூவி லவர்ஸுக்கு இது மிகப்பெரிய ட்ரீட்டாவே இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 2 படங்களும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றது. அதே மாதிரி கான்ஜூரிங் யூனிவர்ஸ். ஸோ கான்ஜூரிங் யூனிவர்ஸுக்குமே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கதா செய்றாங்க. ஸோ இப்போ இந்த கான்ஜூரிங் படத்துல இருந்து இந்த ஃபைனல் கான்ஜூரிங் மூவி அப்படின்றது 2025ல ரிலீஸ் ஆகும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமா, ஸோ கான்ஜூரிங் யூனிவர்ஸ்ல இருந்து ஃபைனலா ஒரு மூவி அப்படின்றது 2025 செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஃபைனல் மூவி எப்படி இருக்க போகுது. ஸோ எல்லா கேரக்டர்ஸும் ரிட்டர்ன் ஆக போறாங்களா, ஸோ அது முக்கியமாக நல்ல ரிட்டர்ன் கொண்டு வர போறாங்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சாம் ரேமி டைரக்டர் இருக்காரு இல்லையா? ஸோ ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜி எடுத்து கொடுத்துருப்பாரு. அவர் சூப்பரான ஒரு டேரக்டர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஹாரருக்கு பேர் போனவர். இப்போ அந்த சாம் ரேவி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் பேஸ்டு மூவி எடுத்துட்டு இருக்காரு, சென்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேஸ்டவே மூவி பார்த்திருப்பீங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாருமே இல்லாத தீவுல போய் மாட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வர மாதிரி அந்த ஸ்டோரி இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் எலிமெண்ட் இருக்க போகுது. நீங்க கேஸ்டவே மூவியவே ஒரு ஹாரர் எலிமெண்ட் மூவியை பார்த்தா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த செட் ஆஃப் ஜானர்ல தான் இந்த சென்ட் ஹெல்ப் அப்படின்ற படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சாம் ரேமி ஸோ அந்த பழைய மாதிரி ஒரு ஹாரர் எலிமெண்ட் திரும்பி கொண்டு வராரா இல்லையான்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் தான் இந்த வீக்ல வந்து மிக முக்கியமான அப்டேட். ஸோ நான் ஏதாவது ஒரு அப்டேட்டை விட்டுருந்தேன் அப்படின்னா மறக்காம
மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நான் சொன்ன அப்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சினிமா இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எம்சி மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட்டை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களையும் வேற ஒரு அவசரமான வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, it's me, MCE, signing off.